ஐயா இனிமேலுக்கு நந்தவனத்துக்கு என்னால் போக முடியாது. உன் மைத்திர கீர்த்தக மகாராஜன் வாடி வந்து குடி என்று வம்பாடு சொல்கிறார். துஷ்டமான வார்த்தையாக சொல்றாங்க, போக முடியாது சுவாமி. மகாராஜனே மணிமாது ஏனென்றால் நாங்களாம் இங்கே இருக்கிறவெல்லாம் பச்சை மரம், அதாவது பச்சை மரம், அதாவது அம்மா மணிப்பெண்ணங்க. ஆனால் இனிமேல் என்ன தவறு நடக்காதம்மா, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆமாம், என் மைத்திரனை நான் அதாவது தவறு செய்திருந்தால் நான் அதாவது கண்டித்துக் கொள்கிறேன். எதுக்கு பயப்பட வேண்டாம் அம்மா. ஆனால் கேள்வி பாவாய், இங்க இருக்கிறதோ பட்ட மரம், இது சமையலுக்கு உதவாது. வெள்ளிமணி மண்டபத்தின் அருகாமலே பச்சை மரம் இருக்கிறது, அதை கொண்டு வந்தால் சமையலுக்கு உதவும். நீ யாரிடத்துல முறையிட வேண்டுமோ அங்க போய் முறையிடு. இந்த ராஜசபையில உனக்கு நீதி கிடைக்காது. மகாராஜன் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன். ஆமா, என் குறைய சொல்ல அவரும் கேட்கல. அகிலார் தர்மம் அவங்க வேதியராக இருக்கிறாரு, அந்தனராக இருக்கிறாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, சொல்லக்கூடிய இடத்துல சொல்லம்மா. ஆமா, இது பச்சை மரம், விறகுக்காகாது, பட்டை மரங்களுக்கு போட்டுக்கிறார். ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? என் பதியாக மன்னவர். ஆமா, மீண்டும் உங்களுக்கு முன்ன பார்த்தவங்க பின்ன பார்த்தவங்க சரி சரிதான். அந்த படுவாய் கீச இடத்துல நம்ம அகப்படக்கூடாது. ஆமா, அந்த பாய் இடத்துல தப்பிக்க வேண்டும். ஆமா, மன்னனை பார்க்க வேண்டும். அப்படியே பார்ப்போம்.
பட்டினியாகப்பட்ட கடவுள் உன் காதல வீழியா இந்த உத்தமி கத்திர கத்து ஒண்ணுக்கு வீழியா அந்த பாவி ஆகிய துணியாளுக்கு பயந்து முன்ன பார்த்தாலும் பிள்ளை போல சரி இனிமேலுக்கு எனக்கு பூ எடுக்க போக முடியாது இந்த மதகரி இருக்கும் போது உனக்கு என்ன வழக்கம்? இந்த சிக்காகி இருக்கும் போது சதறியால நியாயமோ பெண்ணே ராஜா? இந்த சிக்காகி இருக்கும் போது சதறியால சிக்காகி இருக்கக்கூடிய நேரத்திலே நீ செதறி அழைக்கலாமா? இனிமேலுக்கு நான் போக முடியாது சுவாமி. பாவி ஆகிய சண்டால கேசுகளை விடவே மாட்டேங்க. எங்க போலாம் என் துரத்திக்கிட்டே வர சுவாமி. எனக்கு இனிமேல் போக முடியாது. கண்ணே சோகதா, பயப்படாதே. இனி ஒரு தாரம் நீ அந்த நந்தவனம் சென்று தான் வர வேண்டும் சுவாமி. அந்த பாவி ஆகிய கேசுகள் நந்தவனத்திலே இருக்கிறானே, நான் எப்படி போவேன்? நான் எப்படி மலரெடுப்பது சுவாமி? நான் சொல்ற தந்தரத்தின்படி நீ செய். எப்படி என்றால் இனி ஒரு தாரம் நீ மலர் எடுக்க செல்ல வேண்டும். சென்ற இடத்திலே அவர் உன்னை பின்தொடர்ந்து வரும்போது நான் வீட்டுக்கு தூரமாகி விட்டேன் என்று பலவிதமான வார்த்தைகளை பேச வேண்டும். சரி, அப்படி பேசிவிட்டு எனக்கு உனக்கும் எனக்கும் 10 மாசம் உண்டா வேண்டும் என்றால் 1000 கல் அரிசி வடியல், 500 கல் அரிசி நண்டல், அவட்டல் துவட்டல், பால் குடம், தயிர் குடம், மோர் குடம், 32 நல்ல பதார்த்தம். இந்த 1000 கல் அரிசி வடிக்கக்கூடிய கட்சி அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சரி. ஏனென்றால் 7 காணத்து புண்ணாக்கு, 7 கவுளி வெத்தலை, பாக்கு அத்தனை நீ கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்கும் போது நீ வருவாயா அப்படின்னு கேட்பான். அப்படியானால் எனக்கு சத்தியம் செய்து கூட கேட்பான். ஏன் குறிப்பிட்டு உள்ளவன்? அப்படி கேட்கும் போது இந்த நந்தவனத்திலே அலறி கழி இருக்கிறதே, அந்த அலறி கழிக்கு சத்தியம் இல்லை. ஏனென்றால் அந்த அலறியிலே அலறி கழியிலே கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பு இருக்கிறதுனால் அதற்கு சத்தியமான இல்லை. சத்தியத்துக்கு பின்ன பிறகு வராது. அப்படி நீ சென்று வர வேண்டும். எப்போ வருவாய் அப்படி என்று சத்தியமா மைத்துனரை தப்பாமல் வர சொல்வேன். அப்படி என்று நீ சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு நீ வந்து நீ அங்கிருக்கிறாயா ஆடை அதை கொடுக்க வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் ஆசைக்குள்ள 5, மோசம் கொண்டு 9, பாசம் முதல் 10 அறுத்தும் கேட்டு வருவாய். நான் அந்த அந்த ஆசவத்தை கீசகத ஆக்கையை கிழிச்சு சுவாமி சென்று அப்படியே சென்று வருகிறேன் சுவாமி. கை
ஒரு ஆளு பால் வச்சு பாரு வச்சுட்டு விளையாட்டே அந்த பொண்ணு வேலைக்கு வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வாங்கிட்டு பொண்டாட்டி
மேல போட்டா நீ நீ என்ன பூ கொடுத்த அவங்க அம்மா வேகமா பூ சீலையில தலையில கட்டிட்டு அது டிவி பார்த்து பேசு நல்லதாடி இருக்கு நல்லதா இருக்கு அது ஒரே உண்மைதான் பூ எதாலும் பூ எக்கும் பூ எல்லாம் பூ அந்த பூ இருக்கட்டும் இதை பார்ப்போம் தனியா அப்படியே ஒன்றே புழுக்குன்னு பாக்குறேன் இப்படி கொஞ்ச நேரத்துல உன தொட்டு அணியாம விட மாட்டேன் பாடி போச்சு உங்க அக்கா ஏசுவாங்க விட்டு நான் ஓடி போறேன் என் அக்கா இதுக்கெல்லாம் ஒரு கூட சொல்லிட்டான் நீ வா என்னோட கொஞ்ச நேரம் கூட்டி இருப்போம் அது 5 நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் மாமன் சொல்லிட்டு எடுத்த மழை அதே பெண்ணும் கட்டி கருது ஏன் பெண்பாவா முடிவு என்ன கட்டி பூரி நீ ஆண்டி குடிக்க ஒரே அப்படி அக்கா அப்படி போட்டு அக்கா குதிரைக்கான போன் சொல்லிட்டா வந்துரு என்னோட இரு உனக்கு ஒரு குறை வராம நான் பார்த்துட்டேன் அந்த மாமன் சொல்லு மாமனுக்கு ஐ லவ் யூ மாமா பெண் பாபா அதே பெண் பாபா இப்ப எப்படி தெரியுமா மாமான்னு கூப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு கேளு எப்படி இருக்கிறா
தூரம். என் பக்கத்துல தான் அதுதான் தூரம். உன்னை யாரு தூரமா போய் வச்சுது? என்ன பெரிய தும்பமா இருக்கு. என்னை போல பெண்களுக்கு வரக்கூடிய வீட்டுக்கு விலைக்கு தூரம் இல்ல. அப்படி வீட்டுக்கு தூரம் புரியலையே. வீட்டுக்கு தூரம் அதான் எப்படி யாரா தூரம் போட்டுருக்கான்? சரி ஏய் இந்த சீட்டு வாங்கலாதான் மர வச்சு போட்டு மர வச்சு போட்டு சீட்டு வாங்கலாமா? அப்படி இல்லையா? நோம்பு. ஓ இந்த மரத்துல போட்டுட்டு அரிசியும் பருப்பி தனித்தனியா நோம்பு நோம்பு இருக்கு. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அண்ணே மாத விடா. மாதம் அப்படின்னா என்ன விடா? மாத விடா இந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல. மாமரத்து கேட்கும். ஒன்னால ஏமா கஷ்டப்பட்டு வர சூதகம். சூதகம்னா பெண்களுக்கு வரக்கூடிய சூதகம். புரியுற மாதிரியே கொஞ்சம் சொல்றீங்க. பெரிய தும்பமா இருக்கு. 30 நாளைக்கு வரக்கூடிய நோம்பு எனக்கு வந்து விட்டது. மாசத்துக்கு 3 நாளைக்கு நோம்பு பெரிய தும்பமா இருக்கு. இது கூடமா தெரியல? இல்லடா இந்த உலக்கெல்லாம் போட்டு வைப்பாங்களே குறுக்கா, அது எப்படி விவரமா சொல்ல சரி மாதிரி? அல்ல எப்போ நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா மாமா போனவையா அக்கா போனவையா கொத்து போனவையா கொடி போனவையா அத்தை போனவையா மாமா போனவையா என் சின்னாய் போனவையா பெரியாய் போனவையா நடாய் போனவையா என் மாமியா போனவையா மாமியா